ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 10.2ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது வந்து 0 பாயிண்டில் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்டூ 10 பவர் சம்திங்கில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. லாஸ்ட்டில் மட்டும் இந்த 85 அப்படின்னு சொல்லி 2 டிஜிட் நம்பர் இருக்குது. இது எல்லாமே 0 இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இன்டூ 10 பவரில் எழுதும்போது ஃபர்ஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குதோ அதை எழுதிக்கலாம். 85 இங்கே இருக்கிறதுனால 85 நான் எழுதிக்கிறேன். இந்த 85ல் வந்து நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் பாயிண்ட் வருது. சரியா? ஸோ இன்ட்டு 10 பவர் எழுத போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட் வச்சதுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அங்கே தான் நான் எல்லாம் இருக்குது, எத்தனை ஜீரோஸுங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு. இந்த சைடு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சைடு தான் கவுண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 8.5லேருந்து இந்த மைனஸ் போட்டதுக்கப்புறம் இந்த 8லேருந்தே கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். எப்படி பண்ணணும்னு தெரியுதா? என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எழுதிக்கணும். அதில் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் இன்ட்டு 10 பவர் போடணும். இப்போ நம்மளுக்கு ரைட் சைட்லேயே கவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ப்ளஸில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். கரெக்டாக 1 டிஜிட் பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அதை 8லேருந்தே கவுண்ட் பண்ணணும். 0 மட்டும் கிடையாது, அந்த டிஜிட்டையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 8.5 இன்ட்டு 10 பவர் -12 வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் நம்ம ட்ரை பண்ணுறோம். இதில் ஜீரோஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தோன்னா டிஜிட்ஸில் வந்து 942 இருக்குது. ஸோ அதை நம்ம எழுதிக்கிடுவோம். 942ங்கிற மாதிரி 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இன்ட்டு 10 பவர். ஸோ இங்கே இந்த இடத்துல வருது பாயிண்ட்டு. ஸோ இது லெஃப்ட் சைடில் போகிறதுனால மைனஸ். ஸோ 9லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுவும் 12 தான். புரிஞ்சுதா? ஸோ இது லெஃப்ட் சைடில் வர்றதுனால மைனஸ். இங்கே அடுத்த தேர்ட் சம்மில் பாருங்கள், நம்ம ப்ளஸில் வரலாம். ஏன்னா ஜீரோஸ் ஃபுல்லாக ரைட் சைடில் போகும். ஸோ சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி 602 602ங்கிறது தான் இங்கே வந்து டிஜிட்டில் இருக்குது, 0 டிஜிட் இல்லாமல். ஸோ அதே மாதிரி 1 பாயிண்ட் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். இன்ட்டு 10 பவர். ஓகேவா? அப்போது ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் தான் இப்போ கவுண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதனால் ப்ளஸில் போடணும். ஸோ 6 மட்டும் விட்டுறணும். ஏன்னா 6 கிட்ட தான் பாயிண்ட் வச்சுருக்கோம். 6 விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரைட் சைடுங்கிறதுனால மைனஸ் போடக்கூடாது, ப்ளஸில் தான் எழுதணும். ஸோ இன்ட்டு 10 பவர் 15. எப்படி எழுதுகிறோன்னு தெரியுதா? ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். இதில் லாஸ்ட்டில் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 டிஜிட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ பாயிண்ட் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு இன்ட்டு 10 பவர் ஃபாலோ பண்ணுறோம். இந்த சைடு லெஃப்ட் போனதுனால மைனஸ் தான் கண்டிப்பாக. ஸோ 8 கிட்ட தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ 8ஐயும் சேர்த்து 1 2 3 4 5 6 7 8. ஸோ -8 இந்த மாதிரி எழுதணும். இதுலேயே லாஸ்ட் சம் பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்குது நம்பர். ஸோ 3186 போட்டுட்டு இங்கே தான் பாயிண்ட் வைக்கணும். இன்ட்டு 10 பவர். இது ரைட் சைடில் தான் போய்கிட்டு இருக்குது, அதனால் ப்ளஸ் தான் வரும். ஸோ 3க்கு அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 பவர் 10. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ரைட் சைடில் நிறையா டிஜிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸில் ஃபாலோ பண்ணணும். லெஃப்ட் சைடில் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைனஸில் ஃபாலோ பண்ணணும். சரியா? ஸோ என்ன டிஜிட்ஸ் இருக்குதோ அதை முதல்ல எழுதிக்கணும். எழுதி 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சு இன்ட்டு 10 பவர்னு ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்டாக இப்படி தான் எழுதணும்னு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன டிஜிட் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இன்ட்டு 10 பவர் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே எங்கே புள்ளி வச்சிங்களோ அந்த இடத்துல புள்ளி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸில் ஃபாலோ பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் போச்சுன்னா ரைட்டில் ஃபாலோ பண்ணுங்கள், மைனஸ் போட்டு எழுதுங்க. தேங்க்யூ.